ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸில் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்ங்க. அதாவது உயிர்மண்டல காப்பகம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோங்கிற அமைப்பினால 1970 அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த திட்டத்தோட நோக்கம், இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் அண்டு பயோஸ்பியர், அதாவது மனிதனும் உயிர் மண்டலமும் அப்படிங்கிற விஷயங்களில் அவங்க ரொம்ப நோக்கத்தில் செயல்படுறாங்க. அதில் என்ன காரணம் அப்படின்னா, காடுகளும் மலைகளும் வனவிலங்குகளும் தாவர இனங்களும் புள்ளினங்களும் பறவைகளும், அதாவது பறவைகளும் காட்டு விலங்குகளுக்கும் மனிதர்களால் எந்த இடையூறும் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் இந்த அமைப்போட நோக்கம். அது மட்டும் இல்லை, அந்தந்த காடுகளில் இருக்க பழங்குடி இனத்தவங்களோட வாழ்க்கையையும் முன்னேற்றது. இந்த ரெண்டு விஷயத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த யுனெஸ்கோ இந்த பயோஸ்பியர் ரிசர்வை பண்ணியிருக்கு. அதில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நம்ம நீல்கிரிஸ் இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கோம். இங்கே நின்றுட்டு இருக்குது 5000 சதுரளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் இருக்குது பரப்பளவு கொண்டுங்க. இது எத்தனையோ காலகட்டத்தில் இது விரிவடைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இது கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா நம்ம வனவிலங்குகளையும் காடுகளையும் நம்ம நாட்டில் இருந்து நம்ம இழந்துட வேண்டியதான். நன்றி.